வாட் அ மேட்ச் யூஎஸ்ஏ vs பாகிஸ்தான். செம்ம மேட்சாக இருந்தது. இப்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்காக தான் நம்ம ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிருப்போம். ஆனால் இந்த தடவை யூஎஸ்ஏவோட செம்ம மேட்சாக இருந்தது. நல்லா எப்பவும் போல் பாகிஸ்தான் பவுலிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த தடவை பேட்டிங்கில் பாபர் அசாம் அப்படியே மெதுவாக கொண்டு வந்தார். பிச் அந்த மாதிரி. ஸோ அன்பிரடிக்டபிள் பிச், புது பிச்சுங்கன்றனால 100 நாள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்லோவான ஸ்கோரிங் தான் எப்போவுமே இங்கே இருக்குது யூஎஸ்ஏல. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு 150 ரன் அடிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் போராடி ஃபஸ்ட்டே ஏர்லியராகவே 30 ரன்லேயே நிறைய விக்கெட் போயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கோரை திருப்பியும் அடித்து பீட் பண்ணாங்க. ஜோன்ஸ் ஒரு ப்ரில்லியண்ட்டான பேட்டிங் ஆடினதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் கொண்டு போனாங்க. சூப்பர் ஓவர் வந்ததுக்கப்புறம் அதில் 19 ரன் ஃபஸ்ட் ஓவரில் கிட்டத்தட்ட 3-4 வைடு 7 ரன் எக்ஸ்ட்ராலாம் போய் மீண்டும் நம்ம பாகிஸ்தான் பேட்டிங் முடிச்சு ஒரு விக்கெட்டோட கிட்டத்தட்ட த்ரில்லிங்காக போய் யூஎஸ்ஏ ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் பாகிஸ்தான் தோற்றா சூப்பர் 8க்கு குவாலிஃபை இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. இந்தியா